கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணும்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய மகர ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்தவரை சனி அதிபதி, குரு பகவான் நட்பு கிரகம். அந்த குரு பகவான் 6வது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார். 6வது வீடு என்பது குரு பகவானுக்கு சிறப்பான இடம்தான். ருணருத்ர ரோகஸ்தானமாக இருந்தாலும் குரு பகவான் 6வது வீட்டில் இருக்கிறதும் புதனோட வீட்டில் இருக்கிறதும் அற்புதமான பலன்களை தரப்போகிறது. நமக்கு பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, மகர ராசியை பொறுத்தவரை 2வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்றார். வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில். கொஞ்சம் பேச்சை கவனிக்கணும், அல்லது பேச்சை குறைக்கணும், அல்லது மௌன விரதம், பல விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்களுடைய கருத்துக்களை சொல்வதை மௌனமாக நீங்கள் செயல்படுத்தினால் அது உங்களுக்கு மதிப்பை, மரியாதையை தரும். நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நீங்களே அவமரியாதை செய்கின்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். ராகு பகவான் 2வது வீட்டில் பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகின்ற வகையில் 2வது வாக்குஸ்தானம் பேச்சை அதிகரிக்கும்,
அதிர்ஷ்டத்தை தந்தாலும் உங்களுடைய பேச்சால் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். குடும்பத்திலும் கொஞ்சம் யோசித்து பேசணும். எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பமாகட்டும், பேச்சாகட்டும், எல்லாமே. அதே நேரத்தில் 3வது வீட்டில் சனி பகவான் 3, 6, 10, 11 சனி பகவானுக்கு சிறப்பான இடம். ஆகையினால் சனியினால் நல்ல பலன்களை பெறலாம். அதே மாதிரி 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அது ஒரு பெரிய பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு தான். என்ன காரணம், எது அதுக்கான காரணி என்ன அப்படின்னு தெரியாத சில பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைபாடுகள், வியாதிகளை தரக்கூடிய காலகட்டம். ஆண்டவனிடம் சரணாகதி அடைகின்ற, ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டிருக்கின்ற அல்லது அதீத ஈடுபாட்டை நோக்கி நகர்த்துகின்ற காலகட்டமாக இருக்கும். கடவுள் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பய உணர்வை இந்த காலகட்டத்தில் கேது பகவான் பல பிரச்சனைகளின் மூலமாக உங்களுக்குள் ஏற்படுத்துவார். சரணாகதி ஒன்றுதான் உங்களுக்கு தீர்வாக இருக்க முடியும். 6வது வீடு அப்படின்னா ருணருத்ர ரோகஸ்தானம்னு பார்த்தோம். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறு, அதே நேரத்தில் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், கண்ட நேரத்தில் சாப்பிட்டு கண்ட இடத்துல சாப்பிட்றதுனால ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் தூங்கினீங்கன்னா பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது வீடு என்பது தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள், பகை, இதெல்லாம் தரக்கூடிய ஒரு இடம். நோயை பொறுத்தவரை 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால அஜீரண கோளாறு அல்லது கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் வரும்னு பார்த்தோம். 2வது வீட்டில் இருக்கிற அந்த ராகுவின் தூண்டுதலால் பிரம்மாண்டமான ஏதாவது ஒரு விஷயம், வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தால் அதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைப்பீங்க. இல்லை கார் இருந்ததுன்னா கொஞ்சம் ஹை எண்டாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் வீடு, வாசல், நிலம் போன்ற விஷயங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு கட்டாயமும் ஏற்படும். இருந்தாலும் சுப செலவு அல்லது சுப கடன் என்று வைத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்கள சாமர்த்தியமாக, அதே நேரத்தில் உங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களை விரும்புகின்றவர்களுடைய ஆதரவினால் வெகு எளிதாக வெற்றி பெறுவேன். அதாவது இவர் உங்களை எதிராக பேசுகிறார் அப்படிங்கிற நியூஸ் உங்களுக்கு முதல்லையே வந்துடும். அவங்க தவிர்த்து விடுவது மிக மிக நன்மையை தரும். தேவையில்லாத பகையை வளர்த்து கொள்வது அல்லது வாதம் செய்வது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகளை தராது. இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா துலாம் ராசியில் வருது, அதே நேரத்தில் தனுசு ராசியில் வருது, கும்ப ராசியில் வருது. மகர ராசியை பொறுத்தவரை 2வது வீடு மற்றும் 12வது வீடு மற்றும் 10வது வீடு, 10, 12, 2 ஆகிய இடங்களில் குருவோட பார்வை வருது. ஒரு விதத்தில் நன்மையை தருகின்ற அமைப்பு தான். 10வது வீடு என்பது ஜீவனஸ்தானம், வேலை பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடியது. வருமானத்தை பல வகைகளில் தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். வேலையில் இருக்கிற ஏதாவது அழுத்தங்களை சரி செய்யக்கூடிய வகையில் குரு பகவான் செயல்படுவார். 12வது வீடு அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை செலவுகளை சுப செலவுகளாக செய்வார்னு பார்த்தோம். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நகை வாங்கிறது போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூக்கம், நிம்மதியான தூக்கம் வரும் முக்கியமாக. அதே நேரத்தில் 2வது வீடு குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சை சாமர்த்தியமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும் போன்ற விஷயங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் திருமணத்துக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தடைப்பட்ட பின் திருமணம் நடைபெறும். மற்றபடி இந்த
குரு பயிற்சி மிக அற்புதமான பலன்களை தான் மகர ராசிக்கு தரப்போகிறது. மற்ற கிரகங்களின் சுமாரான பலன்களினால் அந்த குருவோட பலன்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். மற்றபடி குரு தன்னுடைய பார்வையினால் மிக அற்புதமான பலன்களையும் ஜாலங்களையும் செய்ய இருக்கிறார். நன்றி, வணக்கம், வாழ்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.